அதிபத்த நாயனார். சில 100 வருஷத்துக்கு முன்னாடி நாகப்பட்டினத்துல நுழைப்பாடின் சிவன் தன்னோட திருவிளையாடலை தொடங்கினாரு. எல்லா மீனவர்களும் வலை வீசுவாங்க. மத்தவங்க வலையில எல்லாம் மீன் மாட்டோம், நாயனார் வலையில மட்டும் எதுவுமே சிக்காது. அள்ளி கொடுக்கிற கடல் அவருக்கு மட்டும் தர மறுத்தது. சில நேரங்கள்ல ஒரே ஒரு மீன் தான் சிக்கும். அந்த ஒரு மீனையும் எடுத்து சிவனுக்கு அர்ப்பணம்னு கடல்லே விட்டுருவாரு. இது ஒரு நாள் 2 நாள் இல்ல, தினமும் நடக்க ஆரம்பிச்சது. ஒரே ஒரு மீன் மட்டும் மாட்டோம், உனக்கே அர்ப்பணம் சிவான்னு அதையும் கொடுத்துருவாரு. அவர் ஒரு நாள் வழக்கம் போல தன் வலையை எடுத்து கடல்ல வீசுவாரு. அன்னைக்கு அவரோட வலையில ஒரு தங்க மீன் மாட்டோம். வைரம் வைடூரியம்னு பல மணிகள் பதித்த ஒரு தங்க மீன் சும்மா ஜொலிக்கும். கூட இருக்கிறவங்க எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. அதிபத்தா, இந்த ஒரு மீன் பல காசுகள் போகும், இனி காலத்துக்கும் நீ கஷ்டப்பட வேணாம்னு சொல்லுவாங்க. அதிபத்தர் அந்த மீனை கையில எடுப்பாரு. அவர் கையில இருக்கிறது ஒரு தங்க மீன் மட்டும் இல்ல, பணம் புகழ்னு வாழ போற நல்வாழ்க்கைக்கான சாவி, அவர் வறுமைக்கான தீர்வு, அவர் பசிக்கான உணவு. அதிபத்தர் அந்த பொன்மீனை பார்த்து, என்னை ஆளும் என் சிவனோட பொற்பாதங்கள்ல போய் சேர்ந்து தூக்கி போடுறாரு. இறைவன் அன்னையோட காட்சி கொடுப்பாரு. தன் திருத்தொண்டர் மரபுல அதிபத்த நாயனாரையும் சேர்த்துக்குவாரு. இன்னைக்கும் நாகப்பட்டினத்துல காயரோகன சுவாமி கோவில்ல சிவனுக்கு தங்க மீன் அர்ப்பணிக்கிற நிகழ்வு நடக்குது. மீனவர்கள் இந்த நிகழ்வை ஒரு திருவிழாவாகவே